வணக்கம். மார்கழி மாத வளர்பிறையில், அதாவது மார்கழி அமாவாசையான ஹனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் 11வது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய நாள் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்ல வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண்விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை அடையும். மோட்சத்தையும் பெற முடியும். இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றி இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி என்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரமும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தையும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உண்மையான பக்தியோடு பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும். நன்றி.